ஒரு நூற்றாண்டுக்கும் மேலான கனவு, ஒரு புதிய அத்தியாயம். சரியாக 145 வருஷங்கள், 541 டெஸ்ட் போட்டிகள். இப்போது இங்கிலாந்து மண்ணில் ஒரு பெரிய அற்புதமே நிகழ்ந்திருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் WTC இறுதிப் போட்டி பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. முதல் நாள் ஆட்டம் முடிந்து விட்டது. ஆனால் இந்த முதல் நாளிலேயே ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த 2 வீரர்கள் 145 ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றில் இங்கிலாந்து மண்ணில் நடந்திடாத ஒரு மகத்தான சாதனையை நிகழ்த்தி தங்கள் பெயர்களை சரித்திர பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறித்துக் கொண்டனர். என்ன அந்த அதிசய சாதனை? என்னடா அந்த அதிசய சாதனை அப்படின்னு நம்ம நியூஸ் கிரிக் சேனல்ல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? முதல் நாள் முழுக்கவே லார்ட்ஸ் மைதானம் பந்து வீச்சாளர்களின் கோட்டையாகவே திகழ்ந்தது. 2 அணிகளும் சேர்த்து வெறும் 255 ரன்கள் மட்டுமே அடித்தன. ஆனால் அதே நேரத்தில் தடாலடியாக 14 விக்கெட்டுகள் சரிந்தன. இந்த பரபரப்பான சூழலில்தான் அந்த பெரிய சாதனையும் அரங்கேறியது. இங்கிலாந்தில் 145 ஆண்டுகளாக 541 டெஸ்ட் போட்டிகள் நடந்தும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததே இல்லை. சரித்திரத்துல நடந்திட்டாத ஒரு டக் அவுட். இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த WTC இறுதிப் போட்டி இங்கிலாந்து மண்ணில் நடைபெறும் 541வது டெஸ்ட் போட்டியாகும். முதல் நாள் ஆட்ட முடிவுல ஆஸ்திரேலியா அணி 212 ரன்கள் எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்கா அணி நாள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 43 ரன்கள் எடுத்திருந்தது. இங்குதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. 2 இன்னிங்ஸ்களிலும் களமிறங்கிய முதல் நிலை பேட்ஸ்மேன்கள் ஒரு அபூர்வமான சாதனையை படைத்தார்கள். ஆஸ்திரேலியாவின் உஸ்மான் கவாஜா 20 பந்துகளை எதிர்கொண்டார். ஆனால் ஒரு ரன் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். அதேபோல தென்னாப்பிரிக்காவின் முதல் நிலை பேட்ஸ்மேனான எய்டன் மார்க்ரம் 6 பந்துகளை சந்தித்து அவரும் தனது ரன் கணக்கை திறக்காமலேயே பெவிலியனுக்கு திரும்பினார். இங்கிலாந்து மண்ணில் ஒரு புதிய மைல்கல். அடடா! 2 அணிகளின் தொடக்க பேட்ஸ்மேன்களும் ரன் எடுக்காமல் டக் அவுட் ஆனது இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இதுதான் முதல் முறை. இதற்கு முன் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததே இல்லை. அதாவது ஒரு அணி மட்டுமல்ல, 2 அணிகளின் முதல் பேட்ஸ்மேன்களும் ரன் எடுக்காமல் வெளியேறியதுதான் இந்த அதிசயம். உஸ்மான் கவாஜா மற்றும் எய்டன் மார்க்ரம் இருவரும் இந்த சரித்திர பக்கங்களில் தங்கள் பெயர்களை பொறித்துக் கொண்டனர். பொதுவாக பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆவதை பார்த்திருக்கிறோம். ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல, அதுவும் இங்கிலாந்து மண்ணில 145 ஆண்டுகால டெஸ்ட் வரலாற்றில் முதல் நிலை பேட்ஸ்மேன்கள் இருவரும் ரன் எடுக்காமல் வெளியேறியது இதுதான் முதல் முறை. இது ஒரு பெரிய சாதனையாவே உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தில் 2500க்கும் மேற்பட்ட டெஸ்ட் போட்டிகள் நடந்திருந்தாலும் இங்கிலாந்துல இது 541வது டெஸ்ட் ஆகும். பந்துவீச்சாளர்களின் ஆதிக்கம். இந்த போட்டியில் ககிசோ ரபாடா தனது அற்புதமான பந்துவீச்சால் ஆதிக்கம் செலுத்தினார். ஆஸ்திரேலியாவை வெறும் 212 ரன்களுக்கு சுருட்டி வீசினார். இந்த பந்துவீச்சில் ரபாடா 5 விக்கெட்டுகளை கைப்பற்ற மார்கோ ஜான்சன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அவருக்கு பக்கபலமாக இருந்தார். தென்னாப்பிரிக்கா அணி பேட்டிங் செய்ய வந்தபோது அவர்கள் 4 விக்கெட்டுகளை இழந்து திணறினர். மிட்செல் ஸ்டார்க் 2 விக்கெட்டுகளையும் ஜோஷ் ஹெசல்வர்ட் மற்றும் பாட்கமின்ஸ் தலா ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றினர். டேம்பா பவுமா கிட்டத்தட்ட 30 பந்துகளுக்கு பிறகுதான் தனது ரன் கணக்கை திறந்தார். அதுவே அவருக்கு பெரிய பாராட்டு மழையாக பொழிந்தது. யார் வெல்ல போகிறாங்க? WTC இறுதிப் போட்டி இப்போ ஒரு பரபரப்பான கட்டத்தை அடைந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக இந்த இறுதிப் போட்டியில் ஆடுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு இது 2வது முறை. ஆஸ்திரேலியா கோப்பையை வெல்லுமா அல்லது டெம்பா பவுமாவின் தலைமையிலான தென்னாப்பிரிக்கா ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் பத்தி உங்க கணிப்பு என்ன? கமெண்ட் பகுதியில உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம நியூஸ் கிரிக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.